நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம வந்து அது ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் குமிஞ்சு கிடக்கு. நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, லார்ஜ் கேப்லயும் சரி, மிட் கேப்லயும் சரி, ஸ்மால் கேப்லயும் சரி, சில ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றம் குடுத்துருக்கு. அது நெறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்மள ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு. இன்னைக்கு அந்த மாரிக்கா ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல உள்ள 5 ப்ளூ சிப் கம்பெனி வந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 கம்பெனிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் 2மே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ கன்டினியூவா பாருங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஏற்றம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஏற்றம் கிடையாது. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர்ல இருக்கு. ஐடி, பார்மா, எஃப்எம்சிஜி கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க், எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பெருசா சொல்ற மாரிக்கு எந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல ஏறல. நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு 24,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம வரைஞ்சிருந்தோம். அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இங்கேருந்து ஒரு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு கேப் அப்பு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஒரு டோஜி மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைன் ஆயிருக்கு. கன்டினியூவா போகுதான்னு பார்க்கலாம். நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் ஒண்ணு புதுசா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அத இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அத வேணா நம்ம வந்து கீழ வந்து வரையலாம். ஒரு சப்போர்ட் லைனு ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தா வந்து ஆல்ரெடி 3 டைம் டச் ஆயிருக்கு. 1, 2, 3 டைம் டச் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட நம்ம டெலீட் பண்ணிருவோம். ஏன்னா ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ வந்து நம்ம வரைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸ வேணா டெலீட் பண்ணிருவோம். அப்போ கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு. டாப்ல வேணா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு பார்க்கலாம். ஒரு பேரலல் சேனல் மாரிக்கு தான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு புல்லிஷ் பேரலல் சேனல் கூட சொல்லலாம். நிஃப்டி வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்குது. நிஃப்டியோடைய அடுத்த வந்து டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லைன டச் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஆப்போசிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைனுடைய சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் போதான்னு பார்ப்போம். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் மூவ்மெண்டம் கிடையாது. ஒரு ஃப்ளாட் டூ நெகட்டிவ் தான் சொல்லலாம். நெறைய கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ற கம்பெனி ஸ்டாக்குக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் டிஜிட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 92,00,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஸ்டோரேஜ் இதில வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. 100 மெகாவாட். இந்த கம்பெனி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து சரியில்ல. அதாவது இந்த ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இடையில வந்து நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நான் கூட இடையில கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சிருந்தத பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதியா குறைஞ்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்கு. குவார்டர் இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7,00,00,000 கூடியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாரி செக்டார்ல இந்த ஸ்டாக் இருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான். இது ஒரு கன்டினியூவா ஒரு பேரலல் சேனல்ல மேல போயிட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3% மேல ஏறியிருக்கு. 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கனயே நின்றுருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். கிரீன் கேண்டிலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சியாஜிக்கல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு 2 நாளா கன்டினியூவாவே. ஒரு 225,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரோடு ப்ராஜெக்ட் கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மூவ்மெண்டம், நல்ல ஒரு ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஹிமாச்சல பிரதேசல தான் அந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. 225,00,00,000 மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாத்வி கிரீன் எனர்ஜி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 190,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் மாடல் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2007 தான் இந்த ஆர்டர் முடியுது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்க கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்குதா, அந்த கம்பெனியோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எதுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆர்டர் வந்து எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, முக்கியமான காரணம் என்னன்னா,
ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சா தான் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அந்த கம்பெனி. அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியை ரன் பண்ண முடியும். அவங்க வாங்கியிருக்க கடனை அடைக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பே வந்து நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு இல்லாட்டா நம்மளால நடக்க முடியாதோ, வந்து எதுவும் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கம்பெனி கிடைக்கிற ஆர்டர் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்குதா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா? இல்லை எந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், அந்த கம்பெனி ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாத்விக் கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 161 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ரயில்வே துறையில் உள்ள செக்டார் அந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தது. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஒரு வீக்லி சார்ட்டில் நம்ம பார்ப்போம். முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை போயிருச்சுன்னா, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறது என்னை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்திருந்தா, இங்கேருந்து எத்தனை பெர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 67%. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நல்ல இடத்துல நம்ம பிடிக்கும்போது வந்து அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்போது அதை நம்ம புக் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ப்ரைஸு, எக்ஸிட் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வேணால் இங்கே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இஎம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த கம்பெனிக்கு. ஒரு 190 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 105 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 222 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 517 கோடி ஆர்டர் கண்டினியூவாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது இஎம்எஸ்க்கு. இன்னொரு ஆர்டரோட கிடைச்சிருக்குங்க. 222 கோடி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு இஎம்எஸ்க்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மூமெண்டமில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா கண்டினியூ ஆர்டர் கிடைக்கிறனால நல்ல ஒரு மூமெண்டமில் இருக்குது இந்த ஸ்டாக்கு இஎம்எஸ் லிமிட்டெடு. நல்ல ஒரு லோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹையில் போயிருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனோட நம்ம இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு எடுத்துருக்க மாதிரி போட்டு காமிக்கலாம். அந்த சப்போர்ட்டுக்கு வரல. வீக்லி சார்ட் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 213 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ரெண்டு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. எங்களுடைய ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 1700 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆர்டர் ரீச் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் புக் வச்சுருக்காங்க அப்போலோ மைக்ரோ சிஸ்டமு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு லோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய நண்பர்களுக்கு தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு சைட்வேல இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஆல் டைம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேல தான் இருக்குது. பெரிய மூமெண்டம் கிடையாது. இதுதான் ஆல் டைம் ஹை. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. இது கீழே பிரேக் அவுட் ஆகுமா, மேலே பிரேக் அவுட் ஆகுமான்னு தெரியல. சப்போஸ் இந்த லைனை டவுன் சைடுக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பக்கத்திலே சப்போர்ட் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரு 40 ரூபாயில தான் இருக்குது. இதுவே வந்து மேலே போணுச்சுன்னா ஒரு 20% லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆர்டரு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்துக்கு ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கான்னு நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி கூட நம்ம நண்பர் வந்து ஒரு குரூப்பில் ஒரு சொல்லியிருந்தாப்புல ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடையாது, லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாப்புல நண்பர். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியோட கிடையாது, மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% வந்து மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. கம்பெனியை பற்றி ரொம்ப மோசம் சொல்ல முடியாதுங்க. ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வெரி ஸ்ட்ராங் தான். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வளர்ச்சி இல்லை. எஃப்எம்சிஜி செக்டாரே வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்க ஈரான் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எப்போதுமே நம்ம ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலோடய தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணணும். நம்ம ஒரு கோல் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு நம்ம அந்த ஸ்டாக் இறங்குதே நம்ம விற்கக்கூடாது. கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தெளிவாக படிச்சுக்கிட்டு என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, இல்லை என்ன பெனிஃபிட் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கம்பெனியில் எனக்கு பொறுத்தளவு ஒரு 5.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. யாரு ஹைல வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை. நல்லா லோல இப்ப இந்த ரேட்ல வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 300க்கு பிலோ யார் வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇல நல்லாவே தாங்க இருக்கு இதுல. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கு. ரிசல்ட் பார்க்கையில ஜூன் ரிசல்ட் வந்து பார்க்கையில கொஞ்சம் அடியா இருக்கு. ஏன்னா ஒரு 1000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கூடியிருக்கு. ஆமா. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. சேல்ஸும் கூடியிருக்கு, எக்ஸ்பென்ஸும் கூடியிருக்கு. அதனால தான் ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா விக்கல. டிஐ வந்து அந்த அளவுக்கு பெருசா விக்கல. நான் 2 பேரும் தான் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஐடிசியோடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். இது வாங்கலாமா வேணாமான்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஜஸ்ட் என்னுடைய வியூ தான் நான் சொல்றேன். ரீசென்ட்டா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் போட்டாங்க. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழ விழுந்தது தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. அப்படியே செல் ஆன் ரைஸ், செல் ஆன் ரைஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க செல் ஆன் ரைஸ், செல் ஆன் ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அது எப்படி நான் சொல்றேன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்குறதுக்கு முன்னாடியே டெக்னிக்கல்ல கண்டிப்பா நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பேரலல் சேனல் நான் போடுறேன் பாருங்க. இந்த டாப் அப்படியே கனெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் டவுன கனெக்ட் பண்றேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டைம் டச் ஆயிருச்சு. டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் சைடு வரதுக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அது இங்கேயும் வரலாம், இல்ல இங்கேயும் வரலாம். ஆனா நம்ம பொறுமையா தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம கோல் செட் பண்ணி தான் வாங்கணும். இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் நம்ம டவுன் சைடு ஆகும், என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, ஃபியூச்சர் குரோத் இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கணும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹோல்ட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனுச்சா கூட நான் வந்து அக்குமுலேஷன் பண்ணுவேன். நான் லாங் டெர்ம்க்காண்டி நான் வாங்கியிருக்கேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல நான் வாங்கி ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். நான் இங்கேலாம் வாங்கல. 300 கீழ தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு பெரிசா ஒண்ணும் லாஸ் இல்ல. எனக்கு ஒரு 10% தான் லாஸ்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. எனக்கு அது பத்தாது இல்லாம ஒரு 5 1/2% மேல டிவிடெண்டும் கிடைக்குது. ரொம்ப அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு கீழ போணுச்சுன்னா சொல்லப்போனா, இந்த சப்போர்ட் முக்கியமான ஒரு சப்போர்ட்டாட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கமோடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இப்ப பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சார்ட்ட பார்த்துட்டு, இது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்ல வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கமோடேஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சப்போர்ட்க்கு வரல. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான் ஐடிசி. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நெறைய பேர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1000 கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து. ஸ்டாக் பி வந்து ஹை தான். ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. ப்ரமோட்டர் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரைஸ் ஆயிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இதோடைய ரிசல்ட் வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் தாங்க. பெருசா ஒரு மூவ்மெண்டம் இல்ல. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டரும் சரி, இயர் ஆன் இயர் சரி கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் சேம் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ல. இதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் பண்ணுவாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் கொஞ்சம் செல் ஆயிருக்குங்க. பிஎஸ்சி. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் சார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஎஸ்சி. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இது டே சார்ட்டு. நிறைய நண்பர்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இங்க ஒரு கேப் இருக்கு டே சார்ட்ல. இந்த கேப் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இங்கேருந்து ரைஸ் ஆகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆயிருப்பீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. நான் எப்படி இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இந்த சார்ட்ட பார்த்தா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணவே இல்ல. கன்டின்யூ டவுன் ட்ரெண்ட். எப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் ஆகும்னா, அந்த சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். எம்சிஎக்ஸ் நம்ம வந்து இடையில வீடியோ போடனால டிஸ்கஸ் பண்ண முடியல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி இப்போ இருக்கு. இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக். ஆனா பிஎஸ்சி அந்த மார்க்கெட் கிடையாது. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இன்னும் கூட. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட தான் வந்து எடுத்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு, மறுபடியும் அதே சப்போர்ட் தான் வந்திருக்கு. இத பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபில்லிங். லாங் சைட்வேல இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்குள்ள தான் இருந்திருக்கு. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வே தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு.
பிஎஸ்சி. இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட். இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பவர் கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டேன். 26,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட்டுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எஸ்விடிசி ஆர்டரு. அதான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு 2.5% காலையில ஒரு 3.5% மேல ஏறியிருந்தது. 2.5% இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம டெலிகிராம் குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ட்டோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 3.5% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு தான். ஒரு பிவிசி ஸ்டாக்கு. இந்த மாரி ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வாங்குனோமா, டிவிடெண்ட் வாங்குனோமா, நல்ல ஒரு ஏற்றம் கிடைச்சா நம்ம வித்துறணும். ஆல்ரெடி நம்ம இதோடைய சார்ட்டு, அதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரிசல்ட் சரியில்ல. பவர் கிரிட்டோட நம்ம வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வியூ பார்த்துருவோம். அதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் எல்லாமே நான் ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோல இருக்கு. பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஆர்டர் கிடைச்சனால, இங்க ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ஆமா. இந்த சப்போர்ட் எடுத்து இங்க ஸ்டாக் ஏறி இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் சொல்லலாம். இந்த நான் ஆல்ரெடி இப்ப போட்டது கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் எடுத்திருக்கு. நான் இதுவரைக்கும் வரும்னு பார்த்தேன். ரீசென்ட் ரீசென்ட்ல இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நான் அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்க. நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும்போது வித்துட்டு வெளியில வந்துருவேன். மறுபடியும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இது என்னோட வியூங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. பவர் கிரிட் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ப்ளூ சிப் கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபி கிரீன் எனர்ஜி. இது நெறைய நண்பர்களுக்கு தெரியும். கேபி கிரீன் எனர்ஜி, கேபி எனர்ஜின்னு 2 ஸ்டாக் இருக்கு. நம்ம வந்து இங்க கேபி கிரீன் எனர்ஜி மட்டும் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் சரியில்லங்க. அதனால தான் இன்னைக்கு அடி அடின்னு அடிச்சு இறக்கிட்டாங்க. சேல்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிவ் மார்ஜின் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்க முக்கியமான காரணம், இங்க டாக்ஸ் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் அதிகமா பே பண்ணியிருக்காங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெருசா ஒரு 100 கோடி வந்து 100 கோடி சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. இதுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் இந்த கம்பெனி. கொஞ்சம் கடன் அதிகமா வாங்கியிருக்காங்க. ரிசல்ட் சரியில்ல தான் கன்டின்யூ அந்த ஸ்டாக் இறங்கிருச்சு. இந்த ஸ்டாக்கோடைய டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி நெறைய நண்பர்கள் ரிசல்ட் வந்து அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கன்டின்யூ டவுனா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கேபிஐ கிரீன் எனர்ஜி பவர் செக்டார்ல உள்ள ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கன்டினியூவா டவுன். ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆனா இடையில இடையில நல்ல ஒரு ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மேல ஏறி இருந்தது. 58% நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன் கீழ தான் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இத ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸா 4 டேஸ் வந்து ஸ்டேபிள் ஆயி இந்த சப்போர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஜோன ரீடெஸ்ட் பண்ணாலும் பண்ணும். அவசரப்பட வேணாம். கவனமா இருங்க. கேபி கிரீன் எனர்ஜி ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. 1,12,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல்ல இது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான் சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15. ஆர்ஓசி அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ பார்த்து 2.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறைக்கு ஃபைனான்ஸ் குடுக்குற ஒரு கம்பெனி. அதனால டெப்த் ஆஃப் ஈக்விட்டி அதிகமா இருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அதிகமாவே இருக்கு இதுலயும். வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. இந்த ஸ்டாக் கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க மேல வாங்கி மாட்டியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இதோடைய ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் குவார்ட்டர்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்குங்க. குவார்ட்டரும் கூடியிருக்கு, இயர் ஆன் கூடியிருக்கு. சொல்லப்போனா ஜூன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஆர்எஃப்சியோட சார்ட்ட நம்ம பார்த்துரலாம். இன்னும் கூட இந்த ஸ்டாக் கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு இந்த ஏரியா. ஏன்னா ரொம்ப லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைடு வேல இருக்கு. இந்த சைடு வேல தான் இது பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனுக்கு தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுமான்னு தெரியல. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கும்.
இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. நான் வந்து வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். டவுன் ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்லாம் நான் கிளியராக தெரியுது. நம்ம ஒரு சார்ட்டை பார்க்கையில கிளியராக நமக்கு தெரியுது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு. அப்போங்கும்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம போயிட்டு என்ட்ரு ஆகலாமா? என்ட்ரு ஆகக்கூடாது. என்னை பொறுத்தவரை என்ட்ரு ஆகவே கூடாது. நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வரும். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு சைடு வேல ஒரு சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேல போகும்போது நம்ம அக்கமுலேஷன் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம அக்கமுலேஷன் பண்ணிட்டு லாஸில் வந்து ப்ராஃபிட் லாஸில் புக் பண்ணுறது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தப்பு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. இது நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சைடு வேல போட்டோம். இந்த சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் அதே சப்போர்ட் தான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிது. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன் கீழே போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐஆர்எஃப்சி நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது ஐஆர்எஃப்சி. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ப்ளூ சிப் கம்பெனி, ஐடிசி, பிஎஸ்சி, பவர் கிரிட், கேபிஏ கிரீன் எனர்ஜி, ஐஆர்எஃப்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நல்ல டிவைன் கொடுக்குற ஸ்டாக்கு கூட நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு சூட்டபிள் ஆகுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கானதாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறதாலும் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக டெக்னிக்கல் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நம்ம வீடியோ போட முடியல மெம்பர்ஷிப்பில். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ ரெடி பண்ணி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போடுறேன். இல்லைனா நாளைக்கு காலைல போட்டுருவேன். அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இங்கே ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஹைப் பட்டனே லைக் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.